ChatGPT பார்த்தீங்கன்னா, அவுட்டேட்டட் ஆயிருச்சு. ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கிரியேட்டர்ஸுமே Claude யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, Claude கிட்ட இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். ஸோ Claude கிட்ட மொத்தம் 3 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது 3மே ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டாஸ்க்ஸ வந்து உங்க டே டு டே லைஃப்ல ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க Claudeல வந்து பார்த்தீங்கன்னா, சாட், Claude கோட், Claude கோவொர்க் மொத்தம் 3 ஃபீச்சர் இருக்குது. சாட் வந்து நீங்க வந்து ChatGPTல எப்படி சாட் பண்றீங்களோ, அதே மாரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். பட் இதில வந்து எம்சிபிஸ், ஸ்கில்ஸ் அந்த மாரி நெறைய அடிஷ்னல் விஷயங்கள Claude குடுக்குறதுனால, அந்த சாட் மட்டுமே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. உங்களோட டே டு டே லைஃப்ல நெறைய டாஸ்க்ஸ அதால பண்ண முடியும். ஸோ இதையும் தாண்டி சில டாஸ்க்ஸ உங்களால ஆட்டோமேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாட்ல வந்து பேசுறப்போ, ஒரு கமாண்ட் குடுப்பீங்க. அந்த டாஸ்க்கோட அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு சாட் பண்ணுவீங்க. பட் ஒரு சர்டைன் டாஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த டாஸ்க்க முடிக்கணும். செகண்ட் இந்த டாஸ்க்க முடிக்கணும். தேர்ட் இந்த டாஸ்க்க முடிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிரியாரிட்டி வைஸ் ஆர்டர் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து Claudeல இருக்கிற கோவொர்க்ன்ற ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். அதுகிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டாஸ்க்க குடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு டாஸ்க்கையுமே டைம் எடுத்து பொறுமையா ஒவ்வொரு டாஸ்க்குமே டீட்டெயிலா முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாரி ஒரு இத ஷோ பண்ணிரும். ஸோ இந்த 2 ஃபீச்சர் சாட்டும், கோவொர்க்கையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீச்சர பில்ட் பண்ணணும், இல்ல கோடிங் பண்ணணும், ஒரு ஆப்ப பில்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து Claude கோட யூஸ் பண்ணலாம். Claude கோட் வந்து ஆட்டோமேட்டிவ் டாஸ்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ப்ரௌசர்ல இருக்கிற டேட்டா ஃபெட்ச் பண்ணணும், இல்ல ஸ்க்ரேப் பண்ணி கொண்டு வரணும். அந்த மாரி விஷயங்கள வந்து சாட்டாலயும் பண்ண முடியாது, கோவொர்க்காலயும் பண்ண முடியாது. இத்தனைக்கும் ChatGPTல கூட அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. பெய்ட்ல தான் வருது. பட் கோவொர்க்ல Claudeல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர வந்து Claude கோட்ல குடுத்துருக்காங்க. நீங்க Claude கோட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுகிட்ட எந்த பேஜஸ ஸ்க்ராப் பண்ணணும், எத போய் எடுத்துட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா, அது ஒரே தானாவே பைத்தன் ஸ்கிரிப்ட்டோ இல்ல எந்த ஸ்கிரிப்ட்ட வேணா எழுதி, அது போய் டேட்டா ஃபெட்ச் பண்ணிட்டு வந்துரும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய என்டர்பிரைஸ் கம்பெனிஸ் இப்போ ChatGPTய விட Claudeஅ ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் Claudeஅ யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாரி பிராக்டிகலான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.